கோவை சூலூரில் பிரபல சேலம் ஆர் பிரியாணி கடை கோவையில் தனது 3வது கிளையை துவங்கியது. சேலம் ஆர் பிரியாணி கடந்த 25 வருடங்களுக்கும் மேலாக சென்னை உள்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தனக்கென தனி வாடிக்கையாளர்களை கொண்டு இயங்கி வருகிறது. அசைவ உணவு பிரியர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ள சேலம் ஆர் பிரியாணி கோவையில் தனது 3வது கிளையாக சூலூர் பகுதியில் துவங்கியது. முழுவதும் குளிரூட்டப்பட்ட 2 தளங்களை கொண்ட புதிய கிளையை சேலம் ஆர் பிரியாணி நிறுவனர் தமிழ்ச்செல்வன் திறந்து வைத்தார். திறப்பு விழாவை முன்னிட்டு முதல் 2 நாட்கள் 2 சிக்கன் பிரியாணி வாங்கினால் 1 சிக்கன் பிரியாணி இலவசமாகவும், பார்ட்டி பக்கெட் பிரியாணி 20% சலுகை விலையிலும், 1 மட்டன் பிரியாணி வாங்கினால் சிக்கன் 65 இலவசமாக வழங்கப்படுகிறது. புதிதாக துவங்கப்பட்ட சூலூர் பகுதி கிளையில் அசைவ பிரியர்கள் வரிசையாக நின்று ஆர்வமுடன் பிரியாணி பார்சல் வாங்கிச் சென்றனர். அனைவருக்கும் வணக்கம். இந்த சேலம் ஆர் தமிழ்ச்செல்வன். முதல்ல எங்களுடைய ஊடகத்துறைக்கு, பத்திரிகையாளர்களுக்கு முதல் நன்றியை நான் பதிவு செய்து கொள்கின்றேன். தொடர்ந்து எங்களுக்கு அன்பையும் இந்த மாதிரி வரவேற்பையும் கொடுத்து, வாய்ப்புகளை கொடுத்து எங்களுடைய செய்திகளை ஒளிபரப்பும் உங்களுக்கு, உங்களுடைய கரங்களுக்கு அன்பு நன்றி காணிக்க தெரிவித்துக் கொள்கின்றேன். கொஞ்சம் தமிழ் கொங்கு மாநகரங்களில் ஏற்கனவே நாங்கள் கோயம்புத்தூரில் பதிவு செய்திருந்தாலும், சூரில் இந்திய பயிற்சி இராணுவ தளத்தின் அருகிலேயே சூலூரில் அந்த கடையை சுரேந்தர் சார் அமைச்சிருக்கிறார். இந்த கிளை அவருடைய மேனேஜர்கள் அண்ணன் ஜான்சன் அவர்கள், நம்ம சார் ரியாஸ் பாய்க்கு, இவங்களாம் இரவும் பகலுமாக பாடுபட்டு மிக அற்புதமான கலை வண்ணத்தில் எவ்வளோ நிறைய பேர் நான் பிரியாணிக்கு செலவு செய்ய மாட்டேன். என் கடை சென்னை பொறுத்தவரை உங்களுக்கெல்லாம் அறிந்தது தான். ஆனால் அந்தளவுக்கு இல்லை, மக்கள் இங்கெல்லாம் ரசிக்கத்தன்மை உள்ளே வந்தால் ஒரு ரசிப்புத்தன்மை வேணும்னு மிக பிரமாண்டமான ஒரு கோடிக்கணக்கு ரூபாயில் டெக்கரேஷன்லாம் பண்ணி ஒரு பெரிய மனசை அவர் பயன்படுத்தி மக்களுக்காக அது பண்ணியிருக்காரு. மக்கள் கொடுக்குற அந்த அன்பு ஆதரவும் எனக்கு மிகவும் உற்சாகத்தையும் இன்னும் உழைக்க வேண்டுங்கிற எண்ணத்தையும் தோற்றுவித்தே கொண்டிருக்கிறது. அதனால தான் என் வாழ்நாளில் நம்ம இளைஞர்கள், நம்ம தமிழ் பிள்ளைகள் என்றைக்கும் சோர்ந்து போயிடக்கூடாது. அந்த சோர்ந்து போகிற இடம் வந்தால் என் வாழ்க்கையை பாருங்கிறதுக்காக தான், என்னை போன்ற ஒரு வாழ்க்கையை பார்க்க வேண்டியதுக்காக தான் அனைத்து நான் டீ கிளாஸ் கல்வனத்துலேருந்து, தள்ளுவண்டி தள்ளனத்துலேருந்து, பட்ட கஷ்டங்கள்லேருந்து, அவமானங்கள்லேருந்து நான் பதிவு செய்ய காரணம், எந்த இடத்துலையும் நம்ம பிள்ளைகள் நான் வருங்காலத்தில் தோண்டு போயிடக்கூடாது. தொழிலுன்னு செய்யும் போது நம்ம வெற்றின்னு ஒன்று அடையாளம் படுத்தணும்னா கஷ்டங்கள் இல்லாமல் எதையும் அடைய முடியாது. எல்லா உயிரினங்களும் போராடி 1000 விதைகள் ஒரு மரத்தில் பூமியில் விழுந்தாலும் சில விதைகளே மரமாகிறது போல் நம்மளுக்கும் சோதனைகள்லாம் உண்டு மனித வாழ்க்கையில். அந்த இக்கட்டான நேரத்தில் மனம் சோர்ந்து போகாமல் உங்கள் ஆயுசு, இளைஞர்களுக்கு நான் ஒன்று சொல்லுவேன், 70 வயசில் ஒரு மனிதன் தோற்றா கொஞ்சம் கவலைப்படலாம், நீ எப்படா எந்திரிக்க முடியுன்னு. 20 வயசு, 30 வயசு, 40 வயசெல்லாம் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தடங்களுக்கெல்லாம் நீங்கள் மனசை தோண்டு விடக்கூடாது. மீண்டும் மீண்டும் நம்ம ஆயுசு காலங்கள் கையில் இருக்குது. ஒரு தோல்வி என்பது இனி அடுத்தது சிறப்பாக செய்ய போகிறோங்கிறதுக்கு தான் அர்த்தமே தவிர அது தோல்வி கிடையாதுங்கிறதும்
என் வாழ்க்கையிலேயும் கருத்து. நானும் ஒரு தள்ளுவண்டியை தொடங்கும் போது ஒரே நாளில் ஜெயிச்சிடல. ஃபஸ்ட்டு இட்லி பூரி தொடங்கினேன். நான் ஓப்பனாக சொல்லுங்கள், இட்லி பீஃப் பிரியாணி தான். நான் ஃபஸ்ட்டு பீஃப் வறுவல் இட்லி கடை தான் தொடங்கினேன். அதுக்கப்புறம் சைவத்தில் தொடங்கினேன் தள்ளுவண்டியிலேயே. அதுக்கப்புறம் தான் பிரியாணிக்கு வந்தேன். நானும் தொடர்ந்து முயற்சி பண்ணி 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 19 வயசில் படக்கடை போட ஆரம்பித்தேன். அது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஹோட்டல் நிறுவும் போது 36 வயசு. கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் கழித்து தான் நான் ஒரு ஹோட்டலை பதிவு பண்ணினேன். அதுலேருந்து தான் இந்த வளர்ச்சி எனக்கு. அதுக்கப்புறம் நான் அதிக வேகமான முன்னேற்றத்துக்கு வந்துட்டேன். ஆனால் அதுக்கான முயற்சி நான் 17 ஆண்டுகளாக 19 வயசு 36 வயசு வரைக்கும் எடுத்துருக்கிறேன். என் கடை முதல் கடை ஓப்பன் பண்ணும்போது என்னுடைய வயசு அந்த அளவுக்கு உழைச்சிருக்கோம். இந்த 20 ஆண்டுகள் அந்த அளவுக்கு நம்ம முன்னுக்கு வந்திருக்கிறோம். அதுக்கான முயற்சி 17 ஆண்டுகள் நடந்திருக்கு. மொத்தம் 37 ஆண்டுகளை இழந்து தான் என் வாழ்க்கையில் இந்த இடத்த அடைஞ்சிருக்கிறதெல்லாம் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரே நாளில் ஒரு வருஷம் போகிறான்னா 2 வருஷம் போகிறான்னு சொல்லிட்டு தோண்டு போகிறத என்னால் ஒற்றுக்கொள்ளவே முடியாது. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு பாடம். ஒரு முயற்சி தோக்குதுன்னா அதை விட சிறப்பான முயற்சி நமக்காக காத்துட்டு இருக்குதான் பொருளே தவிர நம்ம அந்த முயற்சியில் தோற்று போயிட்டுன்னு ஒரு துளியும் நீங்கள் எண்ணத்தில் பதிவு செய்ய வேண்டியதில்லை. அதே மாதிரி உங்களுடைய நேரங்காலங்கள் தொழிலை சார்ந்து இருக்கணும். ஒரு தொழிலை ஜெயிக்கணும்னா நம்மளுடைய முழு கவனங்களும் அந்த தொழிலை சார்ந்தே இருக்கணும். வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் தான் ஒரு விஷயத்தை செய்ய முடியும். இந்த வயசில் தான் உழைக்க முடியும். சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும். பிறர் ஒரு முதுமையான வயசில் நம்ம செய்ய முடியாது. அந்த காலகட்டத்தை அதுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஒரே வயசில் நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சிட முடியாது. ஆமாம், எண்ணங்களால் நினச்சா போதாது. மற்றவங்கள நீங்கள் யூடியூப்பில் பார்த்து பில்கேட்ஸையோ நிலான் மார்க்ஸையோ என்னை போன்றவர்களையோ பல தொழிலதிபர்கள் விஜய் பன்னிதாஸ் அவர்களோ இப்பெல்லாம் பார்த்து நீங்கள் பார்த்தா மட்டும் போதாது. அதுக்கான எண்ண ஓட்டங்கள் மட்டும் இருந்தால் போதாது. உடல் உழைப்பும் திட்டங்களும் நம்மளால் என்ன முடியுங்கிற அந்த செயல் திட்டத்துக்கு நம்மளை வடிவமைத்து கொண்டு நம்ம எந்த ஒரு புகழுக்கும் சரி தூற்றுதலுக்கும் சரி இரண்டுக்குமே நம்ம செவிகளை கொடுக்கக்கூடாது. நம்ம வேலை நம்ம உண்டு. 1000 விஷயங்கள் வெளியே நடந்தாலும் நமக்கு நம்ம தொழில் மேலேயும் நம்ம நம்பியிருக்கிற தொழிலாளிங்க நம்ம தொழிலில் ஜெயிக்கணும். நம்ம தாய் தந்தை கனவு நினைவாக்கணும். உங்களுடைய கனவுகள் நினைவாக மாறணும்னா நீங்கள் அது மேலே மட்டும்தான் கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு தூற்றலுக்கும் நம்ம அடிமணிந்து போயிடக்கூடாது. எந்த புகழ்ச்சியும் நம்ம நெத்தியில் வச்சுக்க வேண்டியதும் கிடையாது. புகழ்ச்சிங்கிறது நம்மளுக்கு உற்சாகம். தோல்வி என்பது ஒரு பாடம். இதுதான் நான் சொல்லுவேனே தவிர அதை வச்சுக்கிட்டு நம்ம எந்த இடத்துலையும் தோண்டு போகிறதோ இல்லை மகிழ்ச்சியில் துள்ள வேண்டிய அவசியமே இல்லை. மேலும் மேலும் காலத்துக்கு ஏற்ற மாற்றங்களை செதுக்கி கொண்டு இன்றைக்கி இருக்கிற உடல் உபயோகிகளுக்கு இன்றைக்கி நோய்களுக்கு எப்படி உணவுகளை கொடுத்தா சரி பண்ண முடியும்னு இருக்குது. நானும் சைவம் திறந்து எடுக்கல. அதனால தான் சேலமாராவில் பொறுத்தவரை அந்த கறி அரிசி ரெண்டை தவிர அதில் போடுற அத்தனை பொருளும் நான் மூலிகைன்னு சொல்லுவேன். பட்டை லவங்கம் ஏலக்காய் மல்லி புதினா மஞ்சத்தூள் எலுமிச்சஞ்சாறு இத்தனையுமே பச்சை மிளகாய் தக்காளி ஆனியன் இது அனைத்துமே உடலுக்கு நன்மையானது. கொஞ்சம் பிரியாணியை மசாலாவோட சாப்பிட கற்றுன்னு நான் சொல்லுவேன். ட்ரை பிரியாணி சாப்பிட்டோம்னா டைஜஸ்ட் ஆகாது. மசாலாங்கிறது அது துப்பன்னு நினச்சிடாதீங்க. அதுதான் உங்களை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய இஞ்சி பூண்டுடைய சாந்து ஆனியனுடைய சாந்து மல்லி புதினாவுடைய சாந்து அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ரைஸில் சாப்பிட்டா செரிமான சக்தி நல்லாயிருக்கும். முக்கியமாக பகல் நேரங்களில் எடுத்துக்கொள்ளலாம் பிரியாணியை. அதோடு சேர்த்து தயிர் பச்சடி அதிக அளவில் எடுத்து அதுக்கு தான் தயிர் பச்சடி வெங்காயத்தை கொடுத்துருக்குறாங்க. எடுத்துக்கிட்டு உடனே ஒரு ஜில்லுன்னு கூல்ட்ரிங்க்ஸை விட என்ன கேட்டால் ஒரு லெமன் புழிஞ்சு ஒரு வாட்டர் குடித்தா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிரியாணி சாப்பிடும்போது டைஜஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லது. தவிர்க்க முடியாது சுவைகளை. நம்ம இன்னும் எவ்வளோ சுவைகள் கிடைக்கும் தான் தேடிக்கிட்டு இருக்கிறோமே தவிர நம்ம அடங்குற மாதிரி இல்லை. அதனால் இதை கடைப்பிடிக்க வேண்டும். இன்றைக்கி நிறைய மது பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்காங்க இளைஞர்கள். மிக வருத்தம் அளிக்கக்கூடியது. ஒரு சுய ஒழுக்கம் தான் தேவையை தவிர விற்கிறவனையோ ஒரு அரசாங்கத்தையோ இல்லை காய்ச்சி கொடுக்குறவனையோ இவனுங்கள்லாம் நம்ம குறை சொல்லிகிட்டு இருக்கிறத விட நமக்குன்னு ஒரு சுய ஒழுக்கம் தான் நம்மளை காப்பாற்றுவோங்கிறத என்னோட இளைஞர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வேன். நம்மளை காப்பாற்றிக்க முடியல. நம்மளை காப்பாற்ற ஒருத்தனை தேடி கொண்டு இருந்தால் அது எந்த விதத்தில் நம்ம பின்னடைவு ஏற்படுத்தும் என்பது உங்கள் எண்ணங்களுக்கு புரியும். நீங்கள் எல்லோருமே நம்ம உடம்புக்கு எது நன்மை எது தீமைங்கிறத ஆராய்ந்து சுய ஒரு கட்டுப்பாடு சுய ஒரு ஒழுக்கம் நமக்குள்ளே வேண்டும். இளைஞர்கள் இன்றைக்கி சொல்லுவாங்க கடல் மட்டம் உயர்ந்து அட்லாண்டிக்கா உருகி பூமி வெப்பமடைஞ்சு தான் அந்த உலகம் அழிய போகுதுன்னு. என்னை கேட்டால் அதுக்கு முன்னாடியே உலகம் அழிந்து கொண்டிருப்பது எதுவென்று சொன்னால் மதுவான். இது உலக அளவுலேயே ஒரு விழிப்புணர்வு வேணும். இந்திய அளவில் விழிப்புணர்வு வேணும். டாக்டர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அந்த இயக்கம் தொடங்கிய காலகட்டத்திலேருந்து அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஒரு சொட்டு மழை நீர் கூட வீணாகக்கூடாது, ஒரு சொட்டு மதுவும் இந்த நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு. விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் கூட இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்தாலும் அவருக்கு இன்றைக்கி இந்திய அளவில் மது விலக்கு வேணும் என்று ஒரு வேண்டுகோளை இந்திய அளவில் வேணும் என்று கொடுத்துருக்கின்றார்கள். இன்றைக்கி அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு 50 பேரை 100 பேரை இழக்கும் போது தான் இந்த கருத்து நிலவணும்னு இல்லை. நாடு முழுவதும் இதுக்கான கருத்துக்கள் உலகமெங்குமே ஒழிக்கணுங்கிறது. எதிர்கால சங்கதியினர்கள் மிக புத்துணர்ச்சியோடும் ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கு இந்த மது பழக்கத்திலிருந்து நாட்டு விடுதலைக்கு எப்படி போராடணுமோ இந்த மதுலேருந்து விடுதலை ஆவதற்கு
அதிக தலைவர்கள் கவனம் எடுக்கணும்னு அன்பான வேண்டுகோள். அதற்காக இளைஞர்கள் எல்லாம் பாடுபட வேண்டும். சிறு வயதிலேயே அத்தகைய பழக்கங்களுக்கு அடிமையாவது கொள்வது இதெல்லாம் எங்கிருந்து தோன்றுவது? சிறு பிள்ளைகள் பள்ளிக்கூடம் 10வது +2 படிக்கிற பெண் பிள்ளைகள் கூட இன்றைக்கி ஒரு பப்ளிக் இடத்துல ஒரு சில இடத்துல 4 பிள்ளைங்க இருந்தால் ஒரு பீர் இருந்து போன வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போது அதிர்ச்சி அளிக்குது. இந்த கலாச்சாரம் எங்கே போய் படும் என்று. இதுக்கு தலைவர்களும் மிகப்பெரிய நடிகர்களும் அவங்க சொன்னால் தான் கேட்பாங்க. சீக்கிரம் அவங்க பாடுபடணும். நம்ம பணம் சம்பாரிச்சா போதாது, நடித்து நம்ம கட்சி துணை தலைவனானா போதாது. அந்த தலைவன் இந்த மக்களுக்கு என்ன செஞ்சான், இந்த நடிகை ஹீரோ இந்த மக்களுக்கு என்ன விழிப்புணர்வு கொடுத்தார் அப்படிங்கிறதையும் சேர்ந்து பதிவு அன்பான வேண்டுகோளாக நம்ம மனித இனத்தை காப்பாற்றுவதற்கு உதவ வேண்டும் அவர்களெல்லாம் என்று அன்பு வேண்டுகோள் விடுத்து, இந்த சூலூரிலே இவ்வளவு ஒரு பிரமாண்டமான முறையில் இந்த கடையை நடத்திருக்கு மீண்டும் சுரேந்தர் சாருக்கு, பத்திரிகையாளர் உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் பதிவு செய்து கொள்கின்றேன். கிருஷ்ணகிரியில் விரைவில் ஆள் பற்றாக்குறை நிறையாக ஏற்பட்டு கொண்டிருக்குது. அனலில் நின்று வேலை செய்யக்கூடிய தொழிலாளிங்க ரொம்ப கடினமான சூழ்நிலை இருக்கிறோம். அதனால் நாங்களே காலேஜ் தந்து அந்த பயிற்சிகளை கொடுத்து அதிலிருந்து மிஷின்களை எப்படி உருவாக்க முடியுங்கிற ஆராய்ச்சிலையும் நாங்கள் இருக்கோம். அந்த அனல்களை தவிர்த்து இப்போ உடம்புல படாத அளவுக்கு எப்படி சமைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கருவிகளை கண்டுபிடிக்கணும். இந்த கோயம்புத்தூரில் இருக்கிற கம்பெனிக்கு தான் நிறையா இருக்காங்க, குளோபுல் நிறையா எனக்கு கேள்விப்பட்டு. அந்த மாதிரி ஆட்கள் எங்களுக்கு பிரியாணி அடுப்புகளை கண்டுபிடிச்சி தரத்துக்கு மிக முன்னோடியாக இருக்கும். ஏன்னா எவ்வளவோ பேர் இன்றைக்கி நெருப்பில் பப்ளிக்கில் வேகிறத பார்க்கலாம். இன்றைக்கி அடிக்கிற வெயிலில் கூட இஸ்லாமியர்களும் சரி கிறிஸ்தவ ஃபங்க்ஷன்லேயும் சரி ஓப்பன்லேயும் அடுப்பு போட்டு அந்த நெருப்பு அனலை உடம்புல வாங்குறாங்க. ஒரு கருவியை கண்டுபிடிக்க அடுப்பு எரிச்சா உடம்புல அடிக்காத அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. சின்னதாக இருக்குது. அதை கண்டுபிடிப்பாளர்கள் இந்த மாதிரி கம்பெனி நடத்தக்கூடிய ஹோட்டல் உடைய பொருட்களை பட்டா இந்த மாதிரி தயாரிக்கிற கம்பெனிங்க இந்த முயற்சியிலும் ஈடுபடணும்னு அவங்களுக்கு அன்பு வேண்டுகோளாக விடுக்கிறேன். அது ஒரு பெரிய தொழில் புரட்சியை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். எந்த ஒரு விஷயம் நாட்டில் இல்லையோ அதை செஞ்சமாக வெற்றி பெறலாம். நான் எப்படி ரோட்டில் பாசுமதி ரைஸை கொண்டு வந்தேன், அதனால் இவ்வளோ பெரிய வாழ்க்கை எனக்கு கிடைச்சிது. ரோட்டில் பாசுமதி ரைஸ் இல்லை, நான் வருங்காலங்களில் நான் தான் கொண்டு வந்தேன் அதை. அப்போ அதோடைய விலையே 15-17 ரூபா தான். பொன்னியரிசி 5 ரூபாய்க்கு தான் வைத்த காலங்களில், அந்த காலங்களையும் நான் கொண்டு வந்தேன். அப்போ ஒரு தொழிலுக்கு பற்றாக்குறை இருக்கும்போது அந்த தொழிலை கையில் எடுத்து பண்ணும்போது வெற்றி ஈஸியாக இருக்கும், வியாபாரம் நன்றாக இருக்கும். இன்றைக்கி பிரியாணி அடுப்புகள், விறகு அடுப்புகள் நிறைய வீடியோஸ் வருது. அது சின்னதாக பண்ணுறாங்க. ஒரு பெரிய அளவில் அந்த கம்பெனிக்கு ஈடுபட்டு கண்டுபிடிக்க வேண்டும் என்பது அன்பு வேண்டுகோள். மீண்டும் சூலூரில் இந்த ஒரு கிளையோட சுந்தர்சான் இந்த ஒரு கிளையோடு நிறுத்தி விடாமல் திருப்பூர் நகர மக்கள் எங்கும் அவர் மிகப்பெரிய ஒரு பேட்டரி அமைத்து கல்யாண ஆர்டர், பர்த்டே பார்ட்டி, சர்ச்சு, ஸ்கூலுங்களுக்கு நல்ல ஒரு பிரியாணி சர்வீஸை அவர் மக்களுக்கு உணவு சர்வீஸை உரிய அன்பு வேண்டுகோளாக அவருடைய நிர்வாக மேனேஜர்களுக்கும் அவருடைய நிர்வாகத்துக்கும் அழைத்துக்கொண்டே அவரால் அதை நிச்சயம் முடியும். சுரேஷ் சார் ஏற்கனவே அயல்நாடுகளுக்கு ஏற்றுமதி தொழிலில் மிக பிரமாண்டமான முறையில் அவர் பண்ணியிருக்காரு. அதுக்கான ஆயிரக்கணக்கான தொழிலாளிங்க அவருடைய கம்பெனியில் பணி புரிஞ்சிருக்காங்க. அத்தகைய பணியில் ஒரு தொழிலதிபர் இருந்தாலும் சிறு தொழிலுக்குள்ளே இந்த பிரியாணி கடைங்கிறது ஒரு சிறு தொழிலுக்குள்ளே அவர் அந்த பெருமையை பாராட்டுறோம். இது இன்னும் வளரணும், வாழணும் உலகம் எங்கும். அவர் மிகப்பெரிய ஒரு பேட்டரி அமைச்சு சர்வீஸ் செய்ய வேண்டும். ஏன்னா உணவு பற்றாக்குறை நானே இப்போ பார்த்தேன். எனக்கே சாப்பிட ஒரு கடை, ஒரு ஆரோக்கியமான கிடைக்கல. கிட்டத்தட்ட நான் மெயின் ரோட்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்து உள்ளே வரந்தனையுமே எனக்கு இந்த பகுதியில் கடைகள் குறைவாக இருக்குது. கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி இங்கே இல்லை. பெரிய வாய்ப்பு இங்கே இருக்குன்னு தான் கருதுகிறேன். அதை மிக பிரமாண்டமாக அவங்க அதை புரிந்து கொண்டு பயன்படுத்திக்கணும் அன்பு வேண்டுகோளாக வைக்கின்றேன். மீண்டும் இளைஞர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது தனி மனித ஒழுக்கம். நீ பணம் சம்பாதிச்சா போதாது. அதே மாதிரி இருக்கிற தலைவர்களும் சரி, நடிகர்களும் சரி, என்னை போன்ற தொழிலதிபர்களும் சரி, நம் வாழ்ந்தால் வாழ்க்கை அல்ல, நம்ம வாழ்க்கை பிறருக்கு உதாரணமாக இருக்க வேண்டும். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டு போகணும். நம்ம பணம் சம்பாதிச்சா நாளைக்கு நம்ம பேரம்பேத்தியே இருக்காதுங்க. இந்த மாதிரி அழிவு காலங்களில் கெட்ட பழக்கங்களில் போயிட்டு இருந்தால் நம்ம சம்பாதிச்சு வச்ச சொத்தை சாப்பிட கூட வாரிசு இல்லாமல் போயிடும். இந்த மது பழக்கங்களால், புகையில பழக்கங்களால், கஞ்சா அப்படின்னு எதோ சொல்கிறாங்க. மனம் வலிக்கிறது. இதுக்கான விழிப்புணர்வை மிக விரைவில் அனைவரும் ஒன்றுபட்டு இதுக்கு பாடுபட வேண்டும். எதையும் அரசு தான் செய்யலை, எதிர்கட்சி செய்யணும் அவசியம். அனைவருக்கும் இந்த பொறுப்பு உண்டு என்பதை உணர்ந்து நான் இந்த அன்பு வேண்டுகோளாக வைத்திருக்கின்றேன். இந்த போதை பழக்கத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். நாடு விடுதலை பெற்றது போல் போதை பழக்கங்கள் இருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். ஏதோ உற்சாகம், ஏதோ சாதித்து விட்டோம். இறந்தால் சாராயம், பிறந்தாலும் சாராயம், எதுக்கு எடுத்தாலும் இன்றைக்கி குடிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு நாடு. எங்கே போய் முடியும்? இன்றைக்கி எத்தனை கருத்தரிப்பு ஹாஸ்பிட்டலில் நம்ம பார்க்குறோம். ஒன்றுக்கு மேல் வேண்டான்னு ஒரு காலத்தில் எங்கள் காலங்கள்லாம் நாங்கள் ஸ்கூல் போகும்போது செவத்தில் 4 பிள்ளைங்களை போட்டு நம்ம இருவர்னு வரைஞ்சாங்க. இப்போ நமக்கு இருவர் ஒருவர் கூட இல்லாமல் எல்லாம் கருத்தரிப்பு ஆஸ்பத்திரி நோக்கி போயிட்டு இருக்கிறோம். காரணம் உணவு முறை, இயற்கை உணவு முறையிலேருந்து மிஸ் பண்ணுறோம். ரெண்டாவது நம்ம இந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு அடிமையாகும் போது உயிரிழப்புகள் குறைவு ஏற்படுது. அதனால் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும்
நம்ம இருவர் நமக்கு இருவர்னு சொன்ன போர்டு போய் உங்களுக்கு குழந்தைகள் வேண்டுமா எங்கள் ஆஸ்பத்திரிக்கு வாங்குங்கிற அளவுக்கு இன்னைக்கு நகரம் எங்கும் போர்டுகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளோ பெரிய அழிவு பாதையில் நமக்கு மில்கில் கிடைக்குது. அதுக்கான வளர்ச்சி பிரியாணி இன்னும் வளர்ச்சி அடைங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. இது குறைவு, நீங்கள் சொன்னது போல் என்னால் ஒட்டுக்கொள்ள முடியாது. இது தமிழகத்தை வச்சு நீங்கள் பேசுகிறீங்க, இது பிரியாணியின் தாயகம், அதனால் சொல்கிறீங்க. இது உலக அளவில் இன்னும் வளரணும்.